ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் ரஜினிகாந்த் என்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது திரை மறைவில் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஒரு மனிதனை மாமனிதனாக எப்படி ஆக்கியிருக்கிறது, அந்த சூழ்நிலைகளை அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் பார்க்க வேண்டும். இந்த பதிவில் சிவாஜி ராவ் என்கின்ற ஒரு தனி மனிதன், மொழி அறியாதவன், தமிழ் மொழியை கற்று கர்நாடகா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சுயமாக தன் முயற்சியினால் ஒவ்வொரு படியிலிருந்து முன்னுக்கு வந்த கதை தான் இது. அதாவது அவர் ஃபஸ்ட்டு 1975 அவர் நடிச்சிருக்கிறாருங்க. நிறைய மேடை நாடகங்களில் ஆர்வமாக இருந்திருக்கிறாரு, அது எல்லாருக்கும் தெரியும். கன்னட ட்ராமாஸ்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு. கண்டக்டர் இருக்கும்போது நடித்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு பஸ் டிரைவர் ராஜ் பகதூர், இப்போ இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பர், நீ பாலச்சந்தரை போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே கொஞ்சம் பண உதவியும் செய்து நீ வந்து 2 வருஷம் நீ படி, அதுக்கான உதவி பண்ணுறேன், மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படி, அங்கே போனால் பாலச்சந்தர் அவர்கள் உனக்கு வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே என்ன நடந்திருக்குது என்று பார்த்தீர்களே. ஆனால் 1975 போகிறாரு, படிக்கிறாரு. 2 வருஷத்துக்கான ஸ்பான்சர்ஷிப் இவர் வந்து ராஜ் பகதூர் கொடுக்குறாரு. அந்த உதவியின் பேரில் இவர் வந்து அந்த ஃபைனல் இயரில் ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு கன்னடாவில். அந்த ட்ராமாவை பார்த்துட்டு பாலச்சந்தர் தமிழ் கற்றுக்கோன்னு சொல்கிறாரு. திரும்ப ராஜ்பகதூர் கிட்ட தமிழ் கற்றுக்கிறாரு. மேலும் இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பட வாய்ப்பு கிடைக்குது. அது ஒரு நெகட்டிவ் கிடைக்குது. ஒரு நெகட்டிவ் ரோலில் கமல்ஹாசனோடு நடிக்கிறார். ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. அந்த ரோலில் வந்து இவர் நடிச்சிருக்கிறார். அது ஒரு 2-3 சீன் தான் வருவார். பட் ஆனால் அது சூப்பர் ஹிட்டாக போயிடும். இப்படி படிப்படியாக 5 படங்கள் பாலச்சந்தர் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட தில்லுமுல்லு என்ற படத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேரக்டரும் அவருக்கு கிடைச்சிது. அதில் வந்து நல்ல ஒரு கதாநாயகன் என்கின்ற பட்டத்தை அப்போவே பெற்றிருக்கிறார். சூப்பர் ஸ்டார்னு எப்படி வந்தார்னா, முத்துராமன் சார் மற்றும் பல டிரெக்ஷனில் வந்த நிறைய படங்களை நடித்து அந்த 80கள்லேருந்து 90களில் வரும்பொழுது அவர் சூப்பர் ஸ்டாராக மாறிவிட்டார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும். அப்போது இந்த மனிதன் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னையே செதுக்கிக்கிட்டு மொழியை கற்றுக்கிட்டு பல மொழிகளை திரைப்படம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தியான பயிற்சிகளில் கட்டுறார். அதாவது வெற்றி வந்தாலும் அந்த வெற்றியை கைப்பிடிச்சிக்க வேண்டும் இல்லையா, அந்த வெற்றியை ஹோல்ட் பண்ணும் இல்லையா. அதுக்கு வந்து அங்கேருந்து சரிவு ஏற்படாமல் சில தோல்விகளை சந்தித்தாலும் கூட இடையறாத முயற்சி செய்து சிவானந்த ஆசிரமில் போயிட்டு கிரியா யோகம் பண்ணார். அதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. அதாவது நம்ம இளைய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது, வெற்றி தோல்வி மாறி மாறி தாங்க வரும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த வெற்றியை பிடிச்சிட்டு வாழ முடியாது. தோல்வி வந்தால் துவண்டு போகாமல் அங்கிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு திடம் வேணும், மனதிடம் வேணும். அதுக்குத்தான் அந்த மனதிடத்துக்கு தான் தியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த சிவானந்த ஆசிரமத்தில் அவருக்கு தியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு கிரியா யோகாவை கையில் எடுத்து ஒரு ஏற்கனவே ஒரு நல்ல வில்வித்தைக்காரனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கொடுத்த மாதிரி அந்த இவ்வளவு கலைகளையே மட்டும் இல்லைங்க, அவர் நிறைய புத்தகங்கள் படிப்பார். பயோகிராஃபி ஆஃப் யோகி என்கின்ற ஒரு புத்தகத்தை படித்து அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தாக்கங்கள், தியான பயிற்சியில் ஈடுபட்டு கிரியாவில் நிறைய கற்று யோகா ஆசனங்கள் பயிற்சி செய்து ஹிமாலய மலைக்கு கேவில் போயிட்டு தியானம் செய்து வாழ்க்கைன்னா என்ன, நாம் எத்தனையோ பேர் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலுமே வெற்றி தோல்வி இயல்புத்தான். ஆனால் அந்த வெற்றியை எப்படி நாம் கையாள வேண்டும், வெற்றியை எப்படி நாம் அதில் வந்து நாம் அகம்பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடுகளை ரஜினி அவர்கள் மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். சிவானந்த ஆசிரமத்தில் அவர் கிடைத்த அனுபவங்கள், அமெரிக்காவில் 25 நாட்கள் தங்கியிருந்து அங்கேருந்து திரும்ப வந்து இந்தியாவில் கிரியா யோகா இனிஷியேஷன் எடுத்த அப்புறம் அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அதாவது முன்பு இருந்த ரஜினி தன் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன என்கின்ற ஒரு பெரிய ஒரு கருத்து தெரிந்துதான் அதை பற்றி பாபா என்கின்ற ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருக்கிறார். கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகலைனா கூட அது வந்து வாழ்க்கையில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அது நடக்கிறார். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எந்த துறையுமே வந்து சிறப்பான துறை தான். அதில் நம்ம எப்படி கையாள வேண்டும், நாம் அந்த துறையில் மூழ்கி வெற்றினால் நம்ம வந்து போதை ஏற்பட்டு மயக்கத்தில், வெற்றி மயக்கத்தில், பண மயக்கத்தில், வெறும் புலன் இன்பங்கள் மயக்கத்தில் இல்லாமல் ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நினைப்பது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது எல்லாருமே தவறாக நினச்சிட்ருக்காங்க, தியானம் செய்தால் வேலை இல்லாதவன் தான் செய்யலாம் அப்படிலாம். அது மாதிரி கிடையாது. தியானம் செய்து உள்நோக்கு பயிற்சியில் நல்லா தேர்ச்சி அடைஞ்சு நீங்கள் வெளியில் வந்து எப்படி வேலை செய்யணும் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுதான் வந்து அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கார். முன்பெல்லாம் வந்து காட்டுக்கு போய் தவம் பண்ணாங்க, குடும்பத்தை விட்டுட்டு போனாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. ரஜினி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட்டுடைய ஒரு அற்புதமான ஒரு வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் என்று சொல்லக்கூடிய
2 தரப்பிலையுமே மிக அழகாக கையாண்டிருக்கிறார், கடமையையும் செய்திருக்கிறார். உதாரணமாக வந்து விவேகானந்தர் சொல்வார், டியூட்டி கான்ஷியஸ்னஸ் வேண்டும் என்று. அதாவது செய்யக்கூடிய தொழிலை வந்து நம்ம வந்து ஒரு தெய்வமாக மதித்து செய்ய வேண்டும். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக ரஜினி அவர்கள் வாழ்க்கை அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை பார்த்து நீங்கள் வந்து தயவு செய்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த துறையானாலும் அதில் சிறப்பாக செய்யுங்க. அகநோக்கு பயிற்சியான தியான பயிற்சிகளும் கிரிய யோகத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ரஜினி சார்கிட்ட நம்ம கற்றுப்போம். இது போன்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்களை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அவர் எல்லாருக்கிட்டையும் வந்து அவர் உடல்நல குறைவால் இருந்தப்போ எல்லாரும் அவரை பற்றி அவர் நல்லா வரணும் அப்படின்னு 2011 வேண்டுனாங்க. அந்த பிரார்த்தனையின் முடிவில் வந்து அவர் நல்ல சிறப்பாக வந்தார், திரும்ப வந்தார். அப்போ அவர் வந்து எல்லார்கிட்டும் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கண்ணுங்களா நல்ல ஒரு பேசிக் ஹேபிட்ஸ் டிசிப்ளினை கற்றுக்கோங்க, உணவு பழக்கம், உடற்பயிற்சி, தியான பயிற்சி, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்கன்னு என்று சொல்லியிருப்பார். அதை கூட நீங்கள் போய் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன், வெற்றி அடைந்த ஒரு சிறப்பான ஒரு கலைஞன் இப்படி சொல்லுகிறார் என்றால் அதில் காரணம் இல்லாமல் இருக்காது. தயவுசெய்து அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து ரஜினி சொன்னார் அப்படிங்கிறதுனால இது ஒரு அடிஷ்னல் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.